Hello students, welcome to my YouTube channel Math Inspiration. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா கிரேட் 10ல தியரம் 1.1 ரியல் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்க தியரம் 1.1 தான் பார்க்க போறோம். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். இந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா எவ்ரி காம்போசிட் நம்பர்னா என்னது? நம்பர்ஸ் which are not primes. ப்ரைம் நம்பர்ஸாக இல்லாத நம்பர்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு காம்போசிட் நம்பரும் நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸோட ப்ராடக்டை சொல்ல முடியும் ஒவ்வொரு காம்போசிட் நம்பரும். இல்லைனா அதோட ஃபேக்டர்ஸ் வந்து என்னவாக இருக்கும்னா ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கும். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு காம்போசிட் நம்பரும் கேன் பி எக்ஸ்ப்ரெஸ்ட் ஃபேக்டரைஸ்ட் ஆஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ். அதை நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும், இல்லை அதோட ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கும், ப்ரைம்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் திஸ் ஃபேக்டரைசேஷன் இஸ் யூனிக். இது ஒவ்வொரு நம்பருக்கும் அந்த ஃபேக்டரைசேஷன் என்னவாக இருக்கும்னா யூனிக்காக இருக்கும். ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் இந்த ப்ரைம்ஸாக நம்ம எழுதுகிறப்போ சேமாக வராது. ஒவ்வொரு நம்பருக்கும் யூனிக்காக இருக்கும். ஓகேவா? அப்பார்ட் ஃப்ரம் த ஆர்டர் இன் விச் த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அக்கர். ஆர்டர் மட்டும்தான் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு காம்போசிட் நம்பர் நான் எடுத்துக்கிறேன். 770. இது ஒரு காம்போசிட் நம்பரா? இப்போ இதுக்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் மூலயமா இதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இது வந்து ஈவன் நம்பராக இருக்கிறதுனால 2 டேபிளில் டிவைட் ஆகுமா? அப்போ என்ன வரும்? 3 2s are 6. அப்போ பேலன்ஸ் 1 வரும். 17 இருக்குது. அப்போ 8 2s are 16. 17ல் 16 போச்சுன்னா பேலன்ஸ் 1. 10 5 2s are 10. ஓகேவா? தென் 385 இருக்கிறதுனால 5 டேபிளில் டிவைட் பண்ணலாமா? லாஸ்ட்டில் 5ல் முடிஞ்சிருக்கிறதுனால ஸோ 5ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? 7 5s are 35. பேலன்ஸ் 3. 7 5s are 35. 77 எந்த டேபிளில் வரும்? 7 டேபிளில் வருமா? ஓகே. 7 11 7s are 77. அகைன் 11ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? 1 கிடச்சிரும். அப்போ 770 எப்படி எழுதலாம்? 770 equal to 2 into 5 into 7 into 11. ஸோ 770-ஐ நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டேன். இது ஒரு காம்போசிட் நம்பர். ஆனால் இதோட ஃபேக்டர்ஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். 2 5 7 11 எல்லாமே ப்ரைம்ஸாக இருக்கா? ஸோ இது வந்து என்னவாக இருக்குது? ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸாக இருக்கா? இந்த தியரம் அப்படியே ஃபாலோ பண்ணுது பாருங்கள். அதே மாதிரி இதோட ஆர்டர் மாறலாம் அப்படின்னு சொன்னேன். அப்பார்ட் ஃப்ரம் இது வந்து இந்த ரெப்ரசன்டேஷன் யூனிக். இந்த வேல்யூஸே வந்து வேறொரு நம்பருக்கு வராது. ஓகேவா? ஒவ்வொரு நம்பருக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ் எழுதுகிறப்போ டிஃபர் ஆகும். அது யூனிக் வேல இருக்கும். ஆனால் ஆர்டர் மட்டும் வந்து அப்பார்ட் ஃப்ரம் த ஆர்டர் இன் விச் த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அக்கர்ஸ். ஆர்டர் மட்டும்தான் வந்து என்னவாக இருக்கும்? சேமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆர்டர்னால் என்னன்னா ஒன்றும் இல்லை, நம்ம இது இப்படியும் சேஞ்ச் பண்ணி எழுதலாம்ல. சில பேர் வந்து இந்த மாதிரியும் ஆன்சர் எழுதியிருப்பாங்க. 2 into 7 into 5 into 11. இதுவும் கரெக்டு தான். 770க்கு ஆர்டர் தான் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்களே தவிர மற்றபடி என்னது ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஸோ இதுதான் அப்பார்ட் ஃப்ரம் த ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆர்டர்னால் புரியுதா? நம்ம அரேஞ்ச் பண்ணுற அந்த நம்பர்ஸை அரேஞ்ச் பண்ணுற ஆர்டர் தான் அது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா எப்போவுமே ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து ஹையஸ்ட் நம்பர், அதாவது அசெண்டிங் ஆர்டரில் நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஓகேவா? எப்போவுமே வந்து அசெண்டிங் ஆர்டரில் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஓகே. ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் என்ன கிளியர் ஆகிடுச்சா? ஒரு காம்போசிட் நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா அதை நம்ம என்னவா ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னா ப்ரைம்ஸோட ப்ராடக்டாக நம்மளால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் ஒரு காம்போசிட் நம்பர். ஓகே.